அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வாரம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த காணொளியிலே உங்கள் இந்த நேர்காணலில் பார்ப்பது திரு திஷான் ஜெகநாதன். இன்று நாங்கள் பார்க்க போகும் பாடமானது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்பதை பற்றியதாகும். முதலில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்றால் என்ன? ஃபியூச்சர் என்பது எதிர்காலத்தை குறிக்கிறது. இங்கு கண்டினியூஸ் டென்ஸ் நாங்கள் பாவிக்கும் பொழுது ஐஎன்ஜி சேர்க்கப்படும். இப்போ நாங்கள் இதில் பிரசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். இப்போது நாங்கள் பார்க்க போவது ஃபியூச்சர் கண்டினியூஸ். முன்னர் பார்த்த பாடங்களிலும் நாங்கள் இதை பார்த்தோம். எழுவாய், எழுவாய் ஐ யூ வி வே ஹி ஷி இட், அதாவது நான் அல்லது நாங்கள், நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது, இதுவே நமது எழுவாய்கள் ஆகும். எனவே எந்த ஒரு வாக்கியத்தை அமைக்கும் பொழுதும் இந்த எழுவாய்களை வைத்து நாங்கள் நமது வசனங்களை அமைக்கிறோம். இதிலே நான் முன்னர் கூறியது போல adding ing. We add ing to the verb to express that action is processing in a particular moment. அதாவது ing சேர்க்கப்படும் பொழுது, ஒரு வினை சொல்லுடன் ing நாங்கள் சேர்க்கும் பொழுது அது அந்த க்ஷணப்பொழுதில், அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நடைபெறும் விடயங்களை குறிக்கிறது. உதாரணமாக ரன்னிங், ஸ்கிப்பிங், jumping, cycling, swimming, cooking, walking. ஒரு குறிப்பிட்ட வினை சொல்லுடன் நாங்கள் ing சேர்க்கும் பொழுது அந்த வினை சொல்லால் அதன் பொருளானது அந்த குறிப்பிட்ட நேரத்திலே செய்யும் ஒரு வேலையை குறிக்கின்றது. இதில் நாங்கள் முன்னர் பார்த்தோம். நாங்கள் பார்க்கும் வாக்கியங்கள் அனைத்தையுமே நாங்கள் இந்த 4 கேட்டகரிஸினுள்ளே உள்ளடக்குகிறோம். அவையாவன பாசிட்டிவ் சென்டென்சஸ், நேர்மறை வாக்கியங்கள், நெகட்டிவ் சென்டென்சஸ், எதிர்மறை வாக்கியங்கள், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நேர்மறை வினாக்கள், அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், எதிர்மறை வினாக்கள். இவற்றை அடிப்படையாக வைத்தே நாங்கள் இன்று பாடத்தில் உள்ளே செல்ல போகிறோம். இதிலே நாங்கள் முதலில் பார்க்க போவது நேர்மறை வாக்கியங்கள். அப்போது நேர்மறை வாக்கியங்களுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோமே ஆனால் அது சப்ஜெக்ட். இப்பொழுது உங்களில் அநேகமானோருக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஓரளவு பிடிப்பட்டிருக்கும் என நம்புகிறேன். ஏனெனில் அனைத்து ஸ்ட்ரக்சர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே ஒழுங்கமைப்பை பின்பற்றுகின்றன. இதில் ஒரு சிறு சிறு மாற்றங்களை மட்டுமே அனைத்து ஸ்ட்ரக்சர்ஸிலும் நீங்கள் சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், அதாவது எழுவாய், பயனிலை, செயற்படும் பொருள், இது மூன்றையும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டே உங்களது வாக்கியங்களாக இருந்தாலும் சரி உங்களோட வினாக்களும் அமைய பெறுகின்றன. அப்போது இங்க பாசிட்டிவ் சென்டென்ஸிலே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மேட் பார்த்தோமானால் சப்ஜெக்ட் பிளஸ் shall be அல்லது will be. shall beயும் பயன்படுத்தப்படலாம் அல்லது will beயும் பயன்படுத்தப்படலாம். plus verb plus ing. வினைச்சொல் அதுடன் ing சேர்க்கிறோம். உதாரணம், I will be playing. நான் will be, அதாவது நான் எதிர்காலத்தில் இது கூறப்படுகிறது. நான் விளையாடிக் கொண்டிருப்பேன், விளையாடுகிறேன் அல்ல, நான் விளையாடிக் கொண்டிருப்பேன். She will be cooking. அவள் சமைத்துக் கொண்டிருப்பாள். They will be studying. அவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே எதிர்காலத்திலே தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு விடயத்தை பற்றி இங்கே கூறப்படுகிறது. எனவே நான் முன்னர் கூறியது போல
subject shall be அல்லது will be plus verb ing கொண்டே இந்த வாக்கியங்கள் அமைய பெறுகின்றன. இதில் I and V தன்மையை குறிக்கும். I தன்மை ஒருமையையும் V தன்மை பன்மையையும் குறிக்கிறது. You நீங்கள் அல்லது நீ இது முன்னிலையை குறிக்கிறது. They, he, she, it படர்க்கையை குறிக்கிறது. இதில் he, she, it படர்க்கை ஒருமை, அதாவது அவன், அவள், அது, and they அவர்கள் படர்க்கை பன்மை அவர்களை குறிக்கிறது. இது அனைத்து எழுவாய்களுக்குமே நாங்கள் will be, shall be வைத்து பயன்படுத்த முடியும். இதை மேலும் விளங்கிக் கொள்வதற்காக சில உதாரணங்கள் நாங்கள் பார்க்கலாம். அப்போது பாருங்கள், I will be playing cricket tomorrow morning in the garden. அப்பொழுது subject I will be plus verb playing, object cricket, tomorrow morning, tomorrow morning in the garden. இதில் இடத்தை குறிக்கிறது garden, time tomorrow morning நேரத்தை குறிக்கிறது. இரண்டாவது, we will be studying English next Saturday in our office. எழுவாய் we subject will be plus வினைச்சொல் study அத்துடன் ing சேர்க்கப்படும் பொழுது studying, object English, next Saturday நேரத்தை குறிக்கிறது, in our office இடத்தை குறிக்கிறது. You will be waiting to meet someone tomorrow evening. They will be attending the English online class next month. He will be playing a piano to the children in the garden tonight. She will be cooking rice and curry for dinner. The cat will be making a noise under the table at night. இப்பொழுது the cat என்று கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், இது எழுவாய் ஒருமை, அதாவது மன்னிக்கவும் படர்க்கை ஒருமையை குறிக்கிறது. ஒருமை எழுவாய். The cat will be அத்துடன் make plus ing making, noise object, under the table at night. இங்கே under the table place time at night. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், எந்த ஒரு வாக்கியத்திற்குமே subject shall be அல்லது will be plus verb ing plus object. இதுதான் இதோட main structure, main form. இத்துடன் நீங்கள் place time அதாவது இடம் மற்றும் நேரத்தை சேர்க்கும் பொழுது வசனத்தை மேலும் நாங்கள் விரிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒரு விளக்கமான விரிவான ஒரு வசனத்தை நாங்கள் வைக்கலாம். அடுத்து நாங்கள் பார்க்க போவது எதிர்மறை வாக்கியங்கள். எதிர்மறை வாக்கியங்களிலே not சேர்க்கப்படுகிறது. இதில் நாங்கள் பார்த்த அனைத்து வகையான வாக்கியங்கள், அதாவது சிம்பிள் பிரசன்ட் ஆக இருக்கட்டும், பிரசன்ட் கண்டினியூஸ் ஆக இருக்கட்டும், பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக இருக்கட்டும், எந்த நெகட்டிவ் சென்டென்சஸ் வரும் பொழுதும் நாங்கள் not பயன்படுத்துவோம். எனவே இங்கே subject plus shall not அல்லது will not. Shall not contracted form சுருக்கும் பொழுது shan't என்றும், will not contracted form அதை சுருக்கும் பொழுது won't எனவும் நாங்கள் இதை சுருக்கலாம். எனவே subject shan't be, won't be plus verb plus ing. I will not be playing, இதை நான் I won't be playing என்றும் கூற முடியும். அதே போல she will not be cooking, she won't be cooking. They will not be studying, they won't be studying. அப்போது I won't be playing அப்படி கூறும் பொழுது அது என்னத்தை விளக்குகிறது? நான் விளையாட அதாவது எதிர்காலத்திலே நான்
விளையாடிக் கொண்டிருக்க மாட்டேன். She will not be cooking. அவள் சமைத்துக் கொண்டிருக்க மாட்டாள். They will not be studying. அவர்கள் படித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். இதுவே இதன் பொருள். எனவே இதன் விரிவான ஸ்ட்ரக்சர் ஆனது I, we, shan't be, won't be plus verb வினைச்சொல் அத்துடன் ing சேர்க்கப்படுகிறது plus place and time additional informationஐ நீங்கள் இத்துடன் சேர்த்துக் கொள்ளலாம். அதே போல you, they, he, she, it எழுவாய்களுக்கு will not அதாவது won't be plus verb ing with place and time. இதற்கான சில உதாரணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. I will not be playing cricket tomorrow morning in the garden. அல்லது I won't be playing cricket tomorrow morning in the garden. Subject எழுவாயாக I, won't be, verb வினைச்சொல் play plus ing, object cricket, tomorrow morning in the garden. அதே போல we won't be studying English next Saturday in our office. You won't be waiting to meet someone tomorrow evening. They won't be attending the English online class next month. They subject won't be, verb attend plus ing, object English online class next month. He will not be playing the piano to the children in the garden tonight. She won't be cooking rice and curry for our dinner. The cat won't be making a noise under the table at night. எனவே இப்பொழுது நாங்கள் நேர்மறை வாக்கியங்களையும் எதிர்மறை வாக்கியங்களையும் பார்த்தோம். இந்த நேர்மறை எதிர்மறை கேள்விகளுக்கு போவதற்கு முன்னால் நாங்கள் இதை சற்று டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இப்போ நாங்க பார்த்த இந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் இது ரெண்டுலையுமே ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா will be, shall be யூஸ் பண்ணியிருப்போம். இதை நெகட்டிவ் வரைக்க will not be, shall not be, அதாவது won't be, shan't be. Subject will be plus object. நெகட்டிவ்ல I, won't be அல்லது shan't be, சாரி மன்னிக்கவும், subject won't be அல்லது shan't be plus object. இது ரெண்டும் தான் இந்த நேர்மறை மற்றும் எதிர்மறை வாக்கியங்களின் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போது அடுத்து நாங்கள் பார்க்க போவது நமது questions, அதாவது வினாக்கள். நேர்மறை வினாக்கள். நேர்மறை வினாக்கள் எதிர்மறை வினாக்களை நாங்கள் ஃப்ரேம் பண்ணும் பொழுது அல்லது அமைக்கும் பொழுது எப்பொழுதுமே முன் அந்த வினாவானது தொடங்கும் பொருளானது சப்ஜெக்டிற்கு முன்னால் வரும். அதாவது shall அல்லது will, அதை தொடர்ந்து எழுவாய் plus be plus verb ing. So it could be shall சப்ஜெக்டிற்கு நாங்கள் I, you, we, they, he, she, it பயன்படுத்தலாம். So உதாரணம் shall I be playing. Shall I என்பது எழுவாய் followed by be, verb play plus ing. Will she be cooking? Will plus subject she எழுவாய், be, verb cook plus ing. Will they be studying? Will plus subject they எழுவாய், be, verb study plus ing. அப்பொழுது இதில் நாங்கள் கேட்கும் கேள்வி என்ன? Shall I be playing? நான் விளையாடிக் கொண்டிருப்பேனா?
Will she be cooking? அவள் சமைத்துக் கொண்டிருப்பாளா? Will they be studying? அவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்களா என்று பொருள்படுகிறது. எனவே நாங்கள் முன்னர் பார்த்தது போல ஐ, வி இந்த எழுவாய்களுக்கு நீங்கள் shall, will ரெண்டையுமே வைத்து வினாக்கள் அமைக்க முடியும். அத்துடன் followed by be plus verb plus ing with place and time. You, they, he, she, it ஆகிய எழுவாய்கள் will என்ற கேள்வி சொல்லுடன் கேள்வியானது கோர்க்கப்படும். Plus be, verb plus ing, place and time. சில உதாரணங்கள். Shall I be playing cricket tomorrow morning in the garden? இதன் பொருளானது shall I be playing நான் விளையாடிக் கொண்டிருப்பேனா? என்ன? கிரிக்கெட். நான் நாளை காலை கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருப்பேனா? எங்கே? தோட்டத்திலே. அப்பொழுது நான் முழுவதுமாக விளக்கமாக கூறுவதாக இருந்தால் நான் நாளை காலை தோட்டத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருப்பேனா? Shall I be playing cricket tomorrow morning in the garden? Shall we be studying English next Saturday in our office? Will you be waiting to meet someone tomorrow evening? Will they be attending the English online class next month? அவர்கள் இங்கிலீஷ் ஆன்லைன் வகுப்பை attending என்பது அதில் பங்களிப்பது, அதில் பங்களிப்பதில் பங்கு பற்றுதல். எனவே அவர்கள் அடுத்த மாத இங்கிலீஷ் ஆன்லைன் வகுப்பில் பங்கு பற்றுவார்களா? Will he be playing the piano to the children in the garden tonight? Will she be cooking rice and curry for our dinner? நமது இரவு உணவிற்கு அவள் சோறு கறி சமைப்பாரா? Will the cat be making a noise under the table tonight? இதுவே நமது பாசிட்டிவ் questions, அதாவது நேர்மறை வினாக்கள். அடுத்தது நாங்கள் பார்க்க போவது எதிர்மறை வினாக்கள். எதிர்மறை வினாக்கள் அமைக்கும் பொழுதே நாங்கள் not இங்கே பயன்படுத்துவோம். இன்னொரு விடயம், எப்பொழுதுமே நாங்கள் நெகட்டிவ் questions பயன்படுத்தும் பொழுது contracted forms-ஐ பயன்படுத்த வேண்டும். Shall not என்பது shan't, will not, won't. இதை வைத்தே உங்களது கேள்விகள் வினாக்கள் தொடுக்கப் போகிறோம். Shan't plus subject plus be, verb ing, அல்லது won't plus subject plus be, verb ing. உதாரணமாக, shan't I be playing? Won't she be cooking? Won't they be studying? இப்பொழுது இங்கே நாங்கள் will not she be cooking அல்லது shall not I be playing என்று கூற முடியாது. எப்பொழுதும் வினாக்கள் அமைக்கும் பொழுது ஞாபகத்தில் கொள்ளுங்கள், contracted forms-ஐ வைத்தே நாங்கள் கேள்விகளை அமைக்க வேண்டும். இதன் மேலதிக விரிவு shan't plus I அல்லது we ஆகிய எழுவாய்கள் plus be, verb ing with place and time. Will not அதாவது won't plus you, they, he, she, it plus be, verb ing, place and time. இதில் நீங்கள் shan't and won't எந்த எழுவாய்க்கும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். சில உதாரணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே பாருங்கள். Shan't I be playing cricket tomorrow morning in the garden? Shan't plus I என்பது subject, be, verb play plus ing,
cricket tomorrow morning in the garden. இங்கு cricket என்பது object-ஐ குறிக்கிறது. Tomorrow morning நேரத்தையும் in the garden இடத்தையும் குறிக்கிறது. Shan't we be studying English next Saturday in our office? Won't you be waiting to meet someone tomorrow evening? Won't they be attending the English online class next month? Won't he be playing the piano to the children in the garden tonight? Won't she be cooking rice and curry for our dinner? Won't the cat be making a noise under the table at night? இதில் எதிர்மறை வினாக்கள் நீங்கள் அமைக்கும் பொழுது அதன் பொருளானது இல்லையா என்று கேட்கிறோம். உதாரணத்திற்கு shan't I be playing cricket tomorrow morning in the garden? நான் நாளை காலை தோட்டத்திலே கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்க மாட்டேனா என்பதே இதன் பொருளாகும். எனவே இப்பொழுது நாங்கள் பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், நேர்மறை வாக்கியங்கள், எதிர்மறை வாக்கியங்கள் இவற்றை ஆராய்ந்தோம். அதன் பின்னர் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், நேர்மறை வினாக்கள், எதிர்மறை வினாக்கள் இவற்றை ஆராய்ந்தோம். இந்த 4 வகையினதும் சாராம்சம் இந்த ஸ்லைடில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. I will be. அப்பொழுது பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஸ்ட்ரக்சர் ஆனது will be அல்லது shall be. Subject will be or shall be plus the object. மன்னிக்கவும், verb ing. I will be going to school tomorrow at 7:30. Will be going. Verb plus ing. Going. They will be walking on the road today evening. Subject is they. Will be walk plus ing. Verb plus ing. And the rest of the sentence. Nimal will be studying in the class next Friday. Nimal, subject, எழுவாய், will be plus verb ing, studying. In the class next Friday. Negative sentences, எதிர்மறை வாக்கியங்கள். I won't be going to school tomorrow at 7:30. They won't be walking on the road today evening. Nimal won't be studying in the class next Friday. அப்போ structure, subject, won't be அல்லது shan't be, verb plus ing. Positive questions and negative questions. தொடங்கும் பொழுது சப்ஜெக்டிற்கு முன்னால் கேள்வியை தொடுக்கும் சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது. இங்கே கேள்வியை நாங்கள் shall அல்லது will ஆகிய சொற்களை அடிப்படையாக வைத்து வினாக்களை அமைக்கிறோம். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸை அமைக்கும் பொழுது shall அல்லது will plus subject be, verb ing, and எதிர்மறை வினாக்களை அமைக்கும் பொழுது shan't அல்லது won't, subject plus be, verb ing. இதுவே இதன் ஸ்ட்ரக்சர். இதற்கான சில உதாரணங்கள் இங்கே உள்ளன. Shall I be going to school tomorrow at 7:30? இது ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின். Shan't I be going to school tomorrow at 7:30? இது ஒரு எதிர்மறை வினா. Will they be walking on the road today evening? Won't they be walking on the road today evening? Will Nimal be studying in the class next Friday? Won't Nimal be studying in the class next Friday? எனவே இன்று நாங்கள் பார்த்தது future continuous tense. எதிர்காலத்திலே ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வை பற்றி பேசும் பொழுது எவ்வாறு வாக்கியங்களை அல்லது வினாக்களை அமைப்பது என்பதை பற்றியதாகும். இப்பொழுது நாங்கள் சிலர் அனுப்பியுள்ள பதில்களை ஆராய்வதற்கு முன்னர் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், அல்லது இந்த 4 வகையான
அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு. நீங்கள் உதாரணங்கள் எழுதி வைத்திருந்தால் இதில் சிலருக்கு வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் இப்போது வழங்கப்படுகிறது. உங்கள் யாரும் விருப்பம் இருந்தால் தயவு செய்து ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அப்போ எனக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ மிஸ் மகேஸ்வரி. ஜஸ்ட் அ மினிட். Okay, sir. Yes. Yes, ma'am. You can read your sentences. I'm Mangaleshwari Yogaraja, sir. Yes. Positive sentence. Okay. We will be playing in the play corner tomorrow. Okay. Negative sentence. Apurvi will not be playing in the play corner tomorrow. Okay. Positive question. Will Apurvi be playing in the play corner tomorrow? Negative question. Won't Apurvi be playing in the play corner tomorrow? Wonderful, miss. Yes. So actually, Ms. Mangaleshwari has given us a summary having the same example. Actually, இது அதாவது ஒரே வசனத்தை வைத்து நாங்கள் இந்த வகையான நான்கு வகைகளையும் ஆராயும் பொழுது ஒரு தெளிவாய் பெறலாம். Actually, thank you, Ms. Mangaleshwari. Thank you so much. And next, I would like to ask Ms. Farzana. Yes, Miss. Ms. Farzana. Ms. Nafiza Farwin. Yes. Yes. Ms. Farzana, yes. We will be going to Colombo tomorrow morning. Miss, could you please repeat it again, Ms. Farzana? I am Nafisa. Okay, Ms. Nafisa. Can you please repeat it? Positive sentence. Yeah. I will be going to Colombo tomorrow morning. A negative sentence. I will not going to Colombo tomorrow morning. Will I be going to Colombo tomorrow morning? Won't I be going to Colombo tomorrow morning? Yes. Yeah. Yes. Thank you, Miss. Thank you so much. And let's have one more person. Miss Farzana, உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம் இப்போ. Hello. Hello. சொல்லுங்க மிஸ். They will be running 800 meters in the inter-house sport meet. Will they be running 800 meters in the inter-house sport meet? They won't be running 800 meters in the inter-house sport meet. Won't be they running? Won't they be running? Won't they be running 800 meters in the inter-house sport meet? Yes. அதாவது மிஸ் ஃபர்சானா வந்து முதல்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு உதாரணம் கொடுத்தாங்க, பிறகு பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கடைசியில் வந்து நெகட்டிவ் கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மிஸ். அண்ட் மிஸ் நுஷ்ரா, உங்களோட சென்டென்சஸ் நீங்க வாசிக்கலாமா மிஸ்? Yes, Ms. Nushra. Yeah. Excuse me, sir. Yes, miss. Shall I read? Yeah, you can read. Our family members will be going to wedding next Sunday. Okay. Our family members won't be going to wedding next Sunday. Will our family members be going to wedding next Sunday? Won't our family members be going to wedding next Sunday? Okay.
இது நல்ல verb மிஸ். ஆனா இதே ஒரு சென்டென்ஸை நான் கோயிங் என்பதை விட அட்டெண்டிங் யூஸ் பண்ண முடியும். அட்டெண்டிங் என்பது நாங்கள் ஒரு விழாவில் கலந்து கொள்வது. அதாவது we will be attending a family wedding next Sunday. We won't be attending the family wedding next Sunday. அப்பொழுது கோயிங் செல்வதை குறிக்கிறது. அட்டெண்டிங் வந்து அந்த நிகழ்விலே பங்களிப்பு டேக் பார்ட் பண்றதை குறிக்கிறது. ஓகே, தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ. அண்ட் அடுத்து மிஸ் மரியன். இஸ் இட் மரியன் or Marianne Ferguson? Am I right? Miss Marianne Ferguson. Correcta? Marian, sir. Oh, it's Marian. Okay, sorry. Yeah. Shall I, sir? Good evening, sir. Yes, good evening, miss. Good evening. She will be teaching English tomorrow morning. Okay. She will not be teaching English tomorrow morning. Will she be teaching English tomorrow morning? Won't she be teaching English tomorrow morning? Yes, okay. It was very nice, miss. Thank you so much for sharing. So, இப்போ நாங்க வந்து எங்கட வெப்சைட்ல சிலர் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களோட கொஸ்டின்ஸை நாங்கள் இப்போ பார்க்கலாம். அப்போ பார்க்க உங்களுக்கு இன்னும் சில ஐடியாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, சிலர் என்ன மாதிரி பிள்ளைகள் விடுறாங்கன்றதை கூட நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ லெட்ஸ் கோ த்ரூ தட். ஸோ இப்போ உங்களோட அனைவருக்குமே இது நல்லா பழக்கப்பட்டிருக்கும் என்று நம்புறேன். இருந்தாலும் ஒரே ஒரு முறை இதை சொல்றேன். ஏன்னா சில வேளை யாரும் புதுசா ஒருவேளை இன்றைக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த iafqe.org என்ற வெப்சைட் வலைத்தளத்துக்கு நீங்க போயிட்டு போய் காட்டுறேன் வேணுமெண்டா. இந்த வெப்சைட்ல அகடமிக்ஸுக்கு கீழே போங்க. அகடமிக்ஸ்ல ஸ்பீக் இன் இங்கிலீஷ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷன்ல நீங்க கீழே போனீங்கன்னா இப்ப கடந்த வாரங்கள்ல நீங்க பார்த்த பாடங்கள், இன்று நாங்கள் பார்ப்பது லெசன் 6. அடுத்து நாங்கள் பார்க்க போற பாடங்கள் எல்லாமே இதுல உங்களுக்கு இருக்கு. அப்ப லெசன் 6 நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல டீச்சர் ஷோகேஸ், அதாவது இன்று நான் தமிழ்ல நடத்தின இதே பாடம் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ நீங்க விரும்பினா உங்களுக்கு எந்த மொழி இலகுவாக இருக்கோ அந்த மொழியில நீங்கள் இதை பார்க்கலாம். பிறகு இந்த சைட் பாருங்க, உங்களோட இந்த கார்னர்ல அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன்ஸ்ன்ற கார்னர்ல செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. இந்த லெசனை நீங்கள் எவ்வளவு தூரம் விளங்கி கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு இதில் என்ன விளங்கி இருக்கு, உங்களோட நாலேஜ் எவ்வளவுன்றத உங்களுக்கு நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணி கொள்றதுக்கு தான் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம். அப்ப இதுல ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும், அதற்கான பதில்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதுல சரியான பதிலை தெரிவு செய்ய வேண்டும். இதை முடிச்சோன்னு உங்களுக்கான ஸ்கோர் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் இதுல உங்களோட எந்த லெவல்ல நீங்க இருக்கிறீங்கன்னு. சப்போஸ் நாங்கள் பிழைகள் விட்டிருந்தா இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஒரு தடவை இல்லை எத்தனை தடவைனாலும் திருப்பி செய்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு இப்ப நாங்க வாரது ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ் ஃபார் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். இந்த செக்ஷனுக்கு தான் இப்ப நாங்க போக போறோம். இப்ப இதுல என்னன்னா ஒவ்வொரு லெசன் முடியவும் நீங்க ஒரு 25 பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நேர்மறை வினாக்கள், 25 எதிர்மறை வினாக்களை நீங்க அமைக்க வேண்டும். இந்த வினாக்களை நீங்க அமைக்க என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரே நாள்ல இதை செய்ய வேணும்னு இல்லை, உங்களுக்கு எப்பப்ப நேரம் இருக்கும் பிரிச்சுனாலும் இதை செய்யலாம். ஆனா இதை கண்டிப்பா நீங்க செய்ய வேணும். என்ன ரீசன்னா, உங்களுக்கு செய்ய உங்களுக்கு எப்படி கேள்விகளை அமைக்கலாம், எவ்வாறு பொருள்பட அமைக்கலாம் என்றதை விளங்குறது மட்டும் இல்லை, மற்றவங்க எப்படி ஆன்சர் பண்ணி இருக்கிறாங்க, எப்படி கேள்விகளை அமைச்சிருக்கிறாங்க, இதுல என்ன மாதிரி பிழைகள் மற்றவங்களும் விடுறாங்கன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப மற்றவர்கள பிழையில இருந்து எங்களோட பிழைகளை நாங்க திருத்திக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்போ இப்போ நான்
இதுல சில ஆன்சர்ஸை மட்டும் பார்க்க போறோம். இப்ப முதலாவதாக பாருங்க, பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ நாங்கள் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஷால் அல்லது வில் பிளஸ் சப்ஜெக்ட், ஷால் அல்லது வில் சப்ஜெக்ட் பி verb ing. இதுதான் இந்த ஃபார்மேட். அப்ப பாருங்க, shall I be coming studying at the school? இதுல ஒரு பிழை இருக்கு. அதாவது shall I be coming to study at school? Shall I be coming to study? Actually இதுல ரெண்டு verbs இருக்கு, வினை சொற்கள் ரெண்டு இருக்கு, come, study. ஆனால் shall I be coming to study at school? Shall I be playing in the park? Shall I be coming to your house? இங்க இந்த coming to your house நாங்க shall I be visiting your house என்று சொல்லலாம். அதாவது பொதுவா நாங்க ஒரு ஆளை சந்திக்கும் பொழுது visiting coming பயன்படுத்தலாம். பட் அதன் திருத்தமான சொல் visiting, ஒருவரை நாங்கள் சந்திக்க செல்வது. So shall I be visiting your house? To அங்கு நாங்கள் பயன்படுத்த தேவையில்லை. Shall I be teaching you French? Shall I be going abroad? Shall we be working in the cultural center? Shall we be preparing for the test? And keep அப்படி போகுது. பிறகு will he be watching the cartoon? Will he be plucking the weeds? Plucking the weeds, களைகளை களைதல், தேவையற்ற செடிகளை நாங்கள் களைகிறது, அதான் plucking. Or you can even say weeding, அதுவும் ஒரு நல்ல சொல். plucking என்பதை விட weeding நாங்கள் யூஸ் பண்ணலாம். Will he be publishing a book? Will he be repairing the tap? Will she be sewing a dress? தைத்தல். Will she be escaping from the punishment? Will she be solving the sums? Solving என்பது தீர்ப்பதை குறிக்கிறது. கணக்குகள், வெவ்வேறு கணிதத்தில் உள்ள கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடித்தல். Will she be discussing with her friends? Will she be celebrating the victory? Will it be raining heavily today? Will it be spreading all over? Will it be giving a mental trauma? Will it be appearing on the television? சரி, இப்போ இந்த குறிப்பிட்ட பார்ட்டிசிபென்ட் டெலிகேட் எழுதின நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் நாங்க பார்க்கலாம். அப்போ நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ல ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம். shan't அல்லது won't பிளஸ் சப்ஜெக்ட் be verb ing. Shan't I be joking around? Shan't I be having fun? Shan't I be cooking all the dishes? Shan't I be donating blood? Shan't I be helping out the poor? Shan't we be dusting the windows? And won't I be arranging the table? Won't we be looking for a new job? Won't we be taking the injured man to the hospital? Won't he be taking us on a trip? Won't he be deciding on what's right? Won't he be booking tickets? Won't she be inviting everyone to the party? Won't she be shopping in the streets? Won't she be renewing her passport? Won't the school be holding the annual meeting? Won't the dog be barking at the robber? இப்ப நாங்கள் இந்த குறிப்பிட்ட ஒருத்தரோட ஆன்சரை பார்த்தோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்களோ இதுல நிறைய பேர் ஆன்சர்ஸ் உங்களுக்கு இதுல நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த ஆன்சர்ஸ் நீங்க பார்க்கறதுல என்ன நன்மைண்டா, நிறைய வேர்ப்ஸை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கும்.
ஒரே வேர்ப் சில வேளை ஒரு வேர்ப் இருக்கும். ஆனா அதை வேற வேற மீனிங்ல நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப இதை கோ த்ரூ பண்ணேக்க உங்களுக்கு ஆக்சுவலி உங்களோட vocabulary இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுல வந்து சிலர் சிம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கு, சிலர்ட எலாபரேட்டான கொஸ்டின்ஸ் கூட இருக்கு. அதாவது அவங்க பொதுவாக நாங்கள் பார்த்தோம் ஸ்ட்ரக்சர் பார்க்க subject will be verb, ing, object, அதுதான் ஜெனரல் ஸ்ட்ரக்சர். ஆனால் அந்த வசனத்தை மேலும் விரிவுபடுத்தணும்னா நாங்கள் பிளேஸ் அண்ட் டைம் சேர்க்கலாம். அப்ப சிலர் வந்து அவங்களோட வினாக்கள்ல அதை சேர்த்திருக்கிறாங்க. அதாவது சிம்பிள் சென்டென்சஸ் இல்லாம நல்ல எலாபரேட்டா விரிவான வினாக்களை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்க இதை கோ த்ரூ பண்ணுங்க. அடுத்த கிழமை செவ்வாய்க்கிழமை நாங்கள் திருப்பி இன்னொரு பாடத்துல உங்களையே சந்திக்கிறோம். ஸோ இது இந்த நேர்காணல்ல பங்கு பெற்றிய அனைவருக்கும் நன்றி and good night. So see you next Tuesday. And யாரும் எதுவும் சொல்ல இருந்தா வேற எதுவும் ஷேர் பண்ண இருந்தா you can express your views. Yes, Miss. Yes, Miss Mangaleshwari. Sir, I want to give a feedback. Yeah. The present continuous tense that you explain is very interesting, sir, and we could understand it properly. The grammar is like blood of English. So without grammar, we can't speak. So I pray for your service. Definitely the God will bless you and the team. Thank you, sir. Thank you so much, Ms. Mangaleshwari. It's really nice of you. And I'm so happy because actually நாங்க இது வந்து செய்யறது வந்து யாராவது ஒருத்தராவது இதுல பயன்பெற்றுனா எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். And especially as teachers, நாங்க எங்களைய நல்லா டெவலப் பண்ணி, அதாவது எங்கட ஸ்கில்ஸை நாங்க அப்கிரேட் பண்ணா எங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸையும் எங்களுக்கு சரியா முன்னுக்கு கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி இன்றைய காலகட்டத்தில் இங்கிலீஷ் அண்ட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் இன்டலெக்சுவல் லாங்குவேஜ் அஸ் வெல். ஸோ ஆங்கிலத்திலையும் நாங்கள் நிறைய பேர் கவனம் செலுத்த வேணும். ஸோ அதற்காகத்தான் கமல்கோட சார் இந்த பிளாட்ஃபார்மை எல்லாருக்கும் அமைச்சு கொடுத்திருக்கிறார். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் பெறதா இருந்தா வில் பி ரியலி ஹாப்பி. Thank you so much, Miss. Thank you. So, see you all next Tuesday, and thank you for attending. Have a good night and have a wonderful week ahead.